என்ன மாதிரி ஒரு சோம்பேறினா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நாளா அலைஞ்சு இந்த இட்லி பாத்திரம் வந்து கண்டுபிடிச்சு வாங்குனேங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் வேணும், குட்டியா வேணும்னு வாங்குனேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே கதிர்குட்டிக்கு நான் இட்லி ஊத்துற மாதிரி இருக்குங்க. ஆல்ரெடி இருந்தது ரொம்ப பெருசு எங்க வீட்ல இட்லி பாத்திரம். அதுவும் இல்லாம ஹஸ்பண்டுக்கு தோசை அவ்வளவா பிடிக்காது. ரெகுலரா இட்லி தான் கேட்பாரு. அதுக்காக இந்த அலுமினியம்ல இருக்க இட்லி பாத்திரத்துல இட்லி ஊத்துனோம்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோ பெருசா இருக்கறதால அது டெய்லியும் வாஷ் பண்றதுக்கு சிங்க்ல போட்டோம்னா சிங்கே அடைச்சுக்கும். அதுக்காக தான் இது வாங்கியிருந்தேங்க. ரொம்ப நல்லா இருக்கு. டோட்டலா 4 பிளேட்ஸ் இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா? 2 பிளேட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்லயும் 4 குழி இருக்கும். ஸோ மொத்தம் 8 பிட்ஸ். அதுல நார்மல் சைஸ் இட்லி வந்து நீங்க 8 ஊத்திக்கலாம். ஒரு மினி இட்லி பிளேட் அதுல 18 பிட்ஸ் இருக்கு. நார்மலா ஸ்டீமர் பிளேட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. நீங்க ஸ்டீம் பண்ணிக்கலாம். பேபிலாம் வச்சிருக்கீங்கன்னா ஒரே ஒரு இட்லி ஊத்தணும்னா கண்டிப்பா இந்த இட்லி பாத்திரம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கிளாத் வேணும்னாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி தாங்க மினி இட்லி, அப்புறம் ஒரே ஒரு இட்லி கதிர்குட்டிக்கு செஞ்சேன். ஸோ 2மே ரொம்ப நல்லா வந்தது. கதிர்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே மில்க் மிக்ஸ் பண்ணி ஊட்டுனா, எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. நான் சாம்பார் ஊத்தி சாப்பிட்டேங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதால வாஷ் பண்றதுமே ஈஸியா இருக்குங்க. உங்களுக்கு பிளேட்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா, அது கூட தனியா விக்குது. நீங்க ஆல்ரெடி இருக்கிற பாத்திரத்துல நீங்க வச்சு இட்லி செஞ்சுக்கலாம். ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க.